நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நாட் போ பார்க்கலாம் வாங்க. ஒரு 4.5 இன்ச் அகலத்தில் ரவுண்ட் ஷேப்பில் 2 பீஸ் கட் பண்ணிக்கங்க. சுற்றி தையல் போட்டுக்குங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு மேல் பக்கமாக தையல் போட்டுங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு சைடு மட்டும் சென்டராக ஒரு சின்ன ஹோல்ஸ் கட் பண்ணிக்கங்க. அந்த ஹோல்ஸில் நம்ம நீடில் வச்சு பெரிய நீடில் வச்சு உள்பக்கம் இருக்க நல்ல சைடை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா முழுவதுமாகவே நமக்கு அந்த உள்ளே இருக்க டிசைன் சைடு நமக்கு மேலே கிடச்சிரும். இது மாதிரி மேலே கிடச்ச பிறகு அந்த நடுவில் ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸுக்கு நேராக நம்ம நாட் கயிறை கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம 2 சைடும் மடிச்சுக்கணும். இது கண்டிப்பாக கயிறு சென்டராக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் மையத்தில் ஒரு 2-3 தையல் நல்லா போட்டுக்குங்க. 2-3 தையல் போட்டுட்டு இப்போ நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா 2 இது இருக்கிற மாதிரி ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். கீழே இருக்க கயிறில் எப்பவும் போல் ஒரு சின்னதாக முக்கோண ஷேப்பில் ஒரு நாட் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டபுள் கலர் காம்பினேஷனில் ஒரு சிறப்பான ஒரு போ கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் கலர் காம்பினேஷனில் நீங்கள் செய்துக்கலாம். இன்றைக்கி ஒரு திருக்குறள் பார்க்கலாங்க. தோட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. அதாவது மணற்பாங்கான கேணினா கிணறுங்க. மணற்பாங்காக இருக்கிற இடத்துல கிணத்துல நீர் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மட்டத்தில் நிறுத்திட்டாங்கன்னா அந்த நீரினுடைய அளவு அந்த மட்டத்தோடய நின்றுடும். ஆனால் தோண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீரினுடைய அளவு பெருகிக்கிட்டே இருக்கும். நம்ம கல்வியும் அதே மாதிரி தாங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் கற்றல் அப்படின்றதும் நம்ம நிறுத்திடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படின்றப்போ நம்ம தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவினுடைய ஆற்றலும் அதோடு நின்றுடும். ஸோ நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய அறிவுத்திறன் பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ தினம்தோறும் கற்போம். நன்றி அனைவருக்கும். எல்லா நாளும் இனிய நாளாக இருக்க வாழ்.